ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் செம்மையாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆண்டாக அமைய எல்லாம் உள்ள அந்த ஆண்டாவை நான் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது நமக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் செம்ம மாதம் போயிட்டுருக்கு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுலேயும் விசித்ரா அவங்க டான்ஸ் செம்ம மாதம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் இப்படிலாம் ஆடுவாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அர்ச்சனா பயங்கரமாக இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி செம்ம மாதம் இருக்கும்போது பிக் பாஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறார். என்னென்னா, இதுவரை நீங்கள் பார்க்காத அன்லிமிட்டட் என்டர்டெயின்மெண்ட் ஆரம்பமாக என்னையா நடக்குது? இந்த பிக் பாஸே முடியறதுக்கு 2 வாரம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து இதுவரை நீங்கள் பார்க்காத என்டர்டெயின்மெண்ட்டே ஆரம்பமா? என்னங்கய்யா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி தான் வந்துட்டு இந்த சீசன் 7ஓட விஷயமே போச்சு. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் பாஸ் வீடு, பிக் பாஸ் வீடு 2 கான்செப்ட்டுமே காலி. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பிச்சுட்டு வந்தாங்க. அதில் முக்கியமான நபர் இந்த மாயா. இல்லைனா நேரம் எப்பயோ போயிருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்மால் பாஸ் வீடு, பிக் பாஸ் வீடுன்ற ஒரு காரணத்தினால எப்போல்லாம் மாயாவை வந்துட்டு ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கும்போது நாமினேட் பண்ணும்போது 2 ஓட்டு கிடையாது 3 ஓட்டுன்னு சொல்லிட்டு அந்த 3 ஓட்டு கான்செப்டையும் வந்துட்டு அந்த பக்கம் சொல்லாமல் இப்படியே பொத்தி அழகாக கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. ஸோ அதில் கன்ஃபார்மாக வந்துட்டு மாயா போக போகிறது கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் கூட்டம் வந்தாங்க, இதில் கூட்டு போக தெரியாது அவங்களுக்கு. ஸோ இந்த வாரம் மணி பாக்ஸை யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த வாரம் மணி பாக்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் ஆரம்பம் அப்படின்றாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தர் எவிக்ஷனும் இருக்குது. அதை நேற்று கமலஹாசன் அவர்களே சொல்லிட்டாரு. ஸோ ஆக மொத்தத்தில் 2 பேர் எவிட் ஆக போகிறாங்க. ஸோ அப்போ ஃபினாலில் வந்துட்டு 6 பேர் இருக்க போகிறாங்க. ரைட்டு, எப்படியோ ஏதோ ஒன்று இந்த சீசன் தான் வந்துட்டு இப்படியே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஐயோ முடிய போதே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் என்னத்தை சொல்கிறது சார், உங்களுக்கு இந்த சீசன் 7 எப்படி இருக்குது கம்பேர் டு எல்லா சீசன்லேயும்? இந்த சீசன் மாதிரி ஒஸ்ட்டு சீசன் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதை விட ஒரு ஒஸ்ட்டு சீசன் இருக்குது அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.